எங்க வந்துக்கிறீங்க? திருத்தணி கோயிலுக்கு அடுத்த மலைக்கு முருகன். அம்மா மட்டும் மொட்டை போட போறாங்க. ஏய் சாமி கிட்டலாம் விளையாடக்கூடாது. வேல் முருகனுக்கு. ஓகே போலாமா? வீ சூப்பரா இருக்கா? பாத்ரூம் போ வந்தா அந்த வேலையை வரும் போ. எங்க வரீங்க? அன்னதானம் போடுறாங்களா? அப்படி சாப்பிட்டு போடல இன்னும் லைன் தானே வர போறீங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணி சாப்பிடணும். அப்புறமா கஞ்சம் கஞ்சம் இல்லை, இது வந்து சாமி பிரசாதம்னு சொல்லணும். அம்மா அம்மா இழந்த பழம் வேண்டிய சென்னையில் கிடையாது முருகர் கோயில், அதனால சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா? உங்கள் கடையில் விற்கிறாங்கல்ல அது எல்லாமே சுடாத பழம் தான். அதெல்லாம் இல்லை, சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா? நீ முதல்ல ஆச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு சுட்டுருவோம். இந்த பயணம் எப்படி இருந்தது? 250 ரூபா முடிஞ்சிடுச்சு. எப்படி 250 ரூபா? நான் அது முழுசா வீட்டுக்கு போயிட்டு சொல்கிறேன். இந்த இடத்துல தான் நீங்கள் சொல்லணும். இந்த நாய் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள எதுவும் தீனி கேட்காம இருந்ததுன்னா இப்போ நான் கேட்டு நீங்கள் இழந்த பழம் வாங்கி கொடுக்காம கூட்டின்னு வந்துட்டீங்க. என்ன ஸ்டக் ஆயிட்டீங்க? கால் வலிக்குது, வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேன். வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டீங்கல்ல, அப்புறம் என்னது இந்த கையில் தோணுனேன். அது கொடுத்தாங்க. சரி தயிர் சாதம் தான், நான் நல்லா இருக்கும்ல. ஆனால் என்ன தெரியுமா ஒரே கொடுமை, கோயிலில் தயிர் சாதம் செம்மையாக இருக்கும். ஆனால் மார்கழி இன்னும் முடியலையே, என்னால் சாப்பிட முடியாது, இந்தாங்கன்னு கொட்டுற வேணும். நான் அப்போ வச்சு அதான் டின்னரு. கரெக்டு, போதும் டின்னருக்கு அது சாப்பிட்ருங்க, முடிஞ்சது போதும். அவ்வளோதான். வீட்டில் சப்பாத்தி வச்சுருக்கேன். சப்பாத்தி தயிர் சாதத்துக்கு போகிறீங்களா? ஆமாம், இதெல்லாம் தொட்டு செஞ்சு கொடுங்க. ஊறுகாய் எதுக்கு இங்கே உட்காந்துக்கிறீங்க? பஸ்ஸு 10 ரூபா தான். பஸ்ஸு ஆட்டோக்கு 50 ரூபா சொன்னாங்கல்ல, அப்பெல்லாம் இல்லையா? அதுதான் வீட்டுக்கு வந்து சொல்கிறேன்னு சொன்னேன். அப்போ 10 ரூபா போட்டு 10 ரூபா வரக்கா முடிஞ்சிச்சு அதோட காசு. பஸ்ஸுக்கு கீழே அடிவாரத்துக்கு மேலே பஸ் ஸ்டாண்டுலேருந்து இங்கே மேலே வர்றதுக்கு 20 ரூபா, போயிட்டு வர 2 செலவு சேர்த்து. போகிறதுக்கு 10 ரூபா, வரத்துக்கு 10 ரூபா. இப்போ நாங்கள் அப்பயே 20 ரூபாய்க்கு கொடுத்துட்டோம். அதனால் இப்போ வெயிட்டிங்கில் உட்காந்து ஃப்ரீ பஸ் வரும். பஸ்ஸு வரும் வந்தோடனே ஆல்ரெடி இப்போ நாங்கள் ரிசர்வ் பண்ணி டிக்கெட் வாங்கி வச்சுருக்கோம். அப்படியே போய் டிக்கெட்டை கட்டிட்டு உட்காந்துக்கோங்க. டிக்கெட்டை பத்திரமா வச்சுருக்கீங்களா? தெரியல, யார் வச்சிருக்கா? நீதான் ஓடி வர சொல்லிட்டு நாங்கள் பஸ்ஸில் இருக்காங்க. டிக்கெட்டே எல்லாமே எப்படி பஸ்ஸில் ஏற்றுவாங்க? கொடுத்து போயிடுறது என்ன? ஆனால் நீ மட்டும் ஓடி தான் வரணும். நான் உருண்டே வந்துடுவேன். எங்களுக்கே தெரியும். இங்கே பாரு எவ்வளோ சருவலாக இருக்குது இந்த இடம். இங்கே உருட்டி விட்டு அங்கே வந்து பிடிச்சிக்கலாம். கரெக்ட். இங்கே உருட்டி விட்டு நீங்கள் பஸ் ஏறிடுங்க. பஸ்ஸு கீழே வந்தோடனே என்ன கரெக்டாக பிடிச்சிருங்க. ரெண்டு பேர் சேர்ந்து கை இப்படி அகட்டி பிடிச்சிருங்க. இல்லைன்னா அப்படியே உருட்டிட்டு எங்கன்னா சென்னை வரைக்கும் ஓடி போயிடுவேன். சென்னையெல்லாம் போக முடியாது, கன்னியாகுமரி வரைக்கும் போவேன்னு சொல்லலாம். அம்மா அடுத்த பிளான் போட்டாங்க. எங்கேயா? சோழிங்கர். நம்ம பஸ்ஸில் வரும்போது ஒரு பஸ்ஸு சோளிங்கர் போகுதுன்னு போட்டுருந்துச்சு. பிளான் போட்டாங்க. அப்படியே 4 கால் பாய்ச்சல குறங்க மனுஷன் மாதிரி இப்போ அப்போ உள்ளே அப்படிதான் ஏறி வந்தீங்க. இத்தனைக்கும் பஸ்ஸில் மேலே ஏறி வந்துட்டு இந்த கோயிலில் ஒரு 10-15 படி கேட்டு அதுவே நம்ம 4 காலில் நடக்கிறாங்க. இப்படி பிடிச்சி நடக்கிறாங்க. எப்படி பிடிச்சி நடக்கிறன்றது இல்லை, கரெக்டாக மேலே போய் சாமியை பார்த்தனா இறங்கி வந்துட்டுனா வெற்றிவேல் முருகனுக்கு அதான் அவங்க சொல்கிறாங்க. எங்கள் அம்மாவை கத்திக்கிட்டே வராங்க. நானும் சொன்னேன் எதுக்கும் கோயிலுக்கு வர்றது, எதுக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு. என்ன பண்ணோம், கவலையெல்லாம் மறந்து வெற்றிவேல் முருகனுக்கு ரோகுரா அப்படி சொல்லிட்டே வரணும். அப்போ என்ன ஆகும், மலையில் இருக்கிற இந்த அப்படி பண்ணோம்னா நல்ல உள்ளெல்லாம் போகும். அப்போ இன்னுமே பனியே தெரியுது பாருக்கா, பனியாவே இருக்கு. மணி இத்தனைக்கும் 12 ஆகுது. கல்லெல்லாம் சில்லுன்னு இருக்குது. காலே விரைச்சிக்க மாட்டேங்குது.
நல்லா இருந்தது, ஏங்க சந்தோஷமாக இருந்தது. கொய்யாக்கா அப்புறம் மாங்கோலாம் பிடிச்சிதான் நீங்கள் கேட்டால் வாங்கி தர மாட்டீங்க. ஐயா ஐநூறுவா ஒரு 5 துண்டை வச்சுட்டு 50 ரூபாங்கிறாங்க. அது எப்படின்னா ஒரு பாக்கெட் வாங்கினா 30 ரூபாய்க்கு 2 பாக்கெட்டை வாங்கினா 50 ரூபா. கொஞ்சம் கம்மியாக வைத்தா நல்லா. கொஞ்சம் கம்மியாக வைத்ததுன்னா நீ பட்ஜெட்டை தாண்டி போயிட்டு இருப்பே ராக்கெட் வேகத்தில். நான் வந்து சாப்பாடு கணக்காக பேசலை, ஒன்லி டிராவல் கணக்கு 250 ரூபா. ஓ அப்போ போகும்போது ட்ராவல் கணக்கு 250 ரூபா, சாப்பாடு கணக்கு ஒரு 250 ரூபா. அது கம்மி, அதிகமாக நினச்சிக்காங்க. பட்ஜெட் 1000 ரூபா சொன்னாங்க. எங்கள் அம்மாவை கஷ்டப்படுத்தாதன்னா முருகன் உனக்கு சோறு போட்டு அனுப்பிச்சிக்கிறாரு வயிறு ஃபுல்லாக. இதுக்கு மேலே பாடுபடுத்துறேன். அந்த டேபிளில் உட்காந்து மொத்தம் சாப்பிட்டவங்களே கடைசியாக சாப்பிட்டவே அந்த ரூம்லேயே கடைசியாக சாப்பிட்டவே தான். நான் குழந்தை, அதனால எத்தனை நாளைக்கு தான் இந்த குழந்தை ரசம் போட்டு ஏமாத்துறது? இவ்வளோ பெரிய எருமை மாடு, இது குழந்தையா? பேபி உங்கள் மேம் கிட்ட கொண்டு போட்டு காட்டுறேன். அவங்க சொல்லுவாங்க, தங்க பாப்பா, நல்ல பாப்பா, சமத்தான பாப்பா, கிளாஸ்லேயே குட் கேர்ள் அப்படின்வாங்க. நான் வந்து கேட்குறேன், உன் கிளாஸ்லேயே 7 பேர் தான். அது பிஜியில், யூஜிலையும் நான் நல்ல பாப்பா, நல்ல பாப்பா. ஆமாம், சேட்டையெல்லாம் வீட்லேயே காட்டிட்டேன்னா வெளில போய் என்னத்தை காட்ட போகிறேன்? நம்ம சேட்டையெல்லாம் வந்து நம்ம அக்கா கிட்ட மட்டும் தான் காட்டணும். அக்கா மட்டும் தான் நோண்டுறோம். கதை இழிச்சு வச்சு. எஸ், அப்படி சொல்லலை. வர வரைக்கும் இப்படியே நியாயமா? ஆமாம், நாங்கள் வந்துட்டு இப்படி தான் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவோம். திருடி மாரி பார்க்குறீங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. அவங்க குழந்தையா இருக்கும்போது சாப்பிடுவாங்க, ரொம்ப பிடிக்குமா, அதெல்லாம் வாங்குறாங்க. எனக்கெல்லாம் பிடிக்காது. வி உன்னை கட்டுற கயிறு விற்கிறாங்க, வாங்கல? கட்டுற கை இருக்கா? நான் அப்புறமா இல்லடி, உன்னை கட்டுற கயிறு தான். பத்திரே வருது கண்ணு, ஒரு வாரத்தில் நான் வாங்கி தரேங்க்கா. இல்லை அது உனக்கு மூக்கில் விட்டு கட்டினாங்கன்னு வச்சுக்கோ, அப்படியே அடிங்க கம்முன்னு இருப்பேன். அதுவும் பர்த்டேக்கு நான் உனக்கு கிஃப்ட் பண்ணுறேன், கம்முன்னு இப்போலாம் கேட்கக்கூடாது. ஏய், அம்மா விட்டு வேகமாக போகிறாங்கடி. அதான் அப்படி